ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான காரக்குழம்பு தாங்க. வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்ட காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, வெண்டைக்காய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 6 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெண்டைக்காயை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. ஏன்னா டேரெக்டாக நீங்கள் குழம்புல வெண்டைக்காயை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா அந்த வளவளப்பு நமக்கு இருக்காது. இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் வதங்கிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் நம்ம காரக்குழம்பு வைக்கும்போது அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் தாளிப்புக்கு கறி வடகம் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது கருகி போயிடும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு அந்த கண்ணாடி பதம் வரட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு பாருங்கள். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் ஒரு நிமிஷம் மறுபடியும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. புளி கரைசல் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா புளி கரைசல் ஊற்றும்போது அந்த எண்ணெயில் ஊற்றுறப்ப அப்படியே மேலே தெறிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. நீங்கள் வெறும் வெண்டைக்காய் மட்டுமே போட்டு இந்த காரக்குழம்பு பண்ணலாம். நான் இன்றைக்கி வெண்டைக்காயோட உருளைக்கிழங்கும் நான் சேர்த்து இந்த குழம்பு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வேறு என்ன காய்கறி பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா வெறும் வெண்டைக்காய் மட்டுமே சேர்த்து நம்ம காரக்குழம்பு பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நல்லா மறுபடியும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த 2 காயும் நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. காயெல்லாம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வெண்டைக்காய் காரக்குழம்போடு பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் சேர்த்தா அதுவும் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேறு காய் வந்து விருப்பமோ அந்த காய்கறிகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இடையில கொஞ்சம் அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு.
இப்போ நான் மறுபடியும் இதை கிண்டி விடுறேன். இப்போ காய்கறியெல்லாம் வெந்துருச்சா நம்ம பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம். இல்லைங்க, உருளைக்கிழங்கு வேகலை. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 50% தான் வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா 50% தாங்க வெந்திருக்கு. இது மறுபடியும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் மசால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மசாலா வந்து அப்படியே நீங்கள் சேர்க்காம வெறும் நம்ம அந்த புளி கரைசல் மட்டுமே வச்ச அந்த மாதிரியும் வந்து நம்ம புளிக்குழம்பு வச்சுக்கலாம். தேங்காயோடு சேர்த்து வச்சாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா காரக்குழம்புக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த தேங்காய் மசால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் இது மறுபடியும் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு காரமெல்லாம் போதுமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ குழம்ப நல்லா மறுபடியும் கிண்டி விட்டு காய் வெந்துடுச்சான்னு நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போங்க. பாருங்கள், இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லாவே வந்து வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இப்போ இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். வெண்டைக்காயும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வெண்டைக்காய் காரக்குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் இதை அப்படியே கொஞ்சம் சுண்ட விடலாம். அடுப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுடைய வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.